ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்தீங்கன்னா எக்யூப்ட்ரானிக்ஸ் பிராண்டு பிஹெச் மாடல் EQ610 மாடலு. ஸோ இதில் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் ஆன் பண்ணிக்கோங்க. டிஃபால்ட்டாக வந்து 2 மோடு இருக்கும். பிஹெச்னு பொறுத்தவரையிலும் பிஹெச் மில்லி வோல்ட்டு, பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸு, பிஹெச் வேல்யூ, இது 2 எப்போவுமே இருக்கும். ஸோ இதில் வந்து இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பிகாஸ் இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா மில்லி வோல்ட்டுக்கு மாறும், 3 டைம் ப்ரெஸ் பண்ணால் பிஹெச் வேல்யூக்கு மாறும். அட் சேம் டைம் இதில் இன்னொரு ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இதிலே டெக்னிக்கலாக இன்டர்னல் காலிப்ரேஷன் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, எலக்ட்ரானிக் காலிப்ரேஷன். ஓகேங்களா? ஸோ இது வந்து பஃபர் இல்லாமல் நீங்கள் டெக்னிக்கலாக வோல்டேஜை பேஸ் பண்ணி இன்ஸ்ட்ருமெண்ட் காலிப்ரேஷன் பண்ணிக்கலாம். ஸோ பிஹெச் வோல்ட்டுக்கு அவுட்புட் கொடுத்துருக்காங்க, 7 பிஹெச் 9.2 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க இன்ஸ்ட்ருமெண்ட் கூட அடிஷ்னலாக. ஸோ இதில் வந்து நம்ம பிஹெச் எலக்ட்ரோட ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த சாக்கெட்டை உள்ள இன்சர்ட் பண்ணிவிட்டு ஸோ ஃபஸ்ட்டு எப்போவுமே பிஹெச் மீட்டரை பொறுத்தவரைக்கும் 7 தான் ஃபஸ்ட்டு காலிப்ரேஷன் பண்ணணும். ஸோ 7 இன்சர்ட் பண்ணிவிட்டு ஸோ இன்ஸ்ட்ருமெண்ட் பார்த்திங்க அப்படின்னா ஸோ இப்போ நம்ம காலிப்ரேஷன் பண்ணி வச்சது தான். ஸோ அதனால் 7.6.99 காமிக்குது. ஒரு வேளை இதில் ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருந்தது அப்படின்னா அசிமெட்ரிக்னு இருக்கு இல்லைங்களா? ஸோ இதுதான் வந்து 7 பிஹெச் கூடியது. ஸோ இந்த கண்ட்ரோலரை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணும்போது இந்த டிஸ்பிளேவை நீங்கள் கரெக்டாக 7க்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது முடிச்சதுக்கப்புறம் டிஃபால்ட்டாக வந்து டெம்பரேச்சர் வந்து 30 to 40 வச்சுக்கோங்க. இல்லை உங்கள் ஏரியாவில் உங்கள் ரூம் டெம்பரேச்சர் என்ன இருக்கோ அதை நீங்கள் டிஃபால்ட்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து 7லேருந்து 4க்கு மாற்றுறேன். ஸோ இது வந்து பிஹெச் 4. ஸோ இது நம்ம இப்போ தான் காலிப்ரேஷன் பண்ணி வச்சோம், அதனால் உங்களுக்கு வந்து 4.0 கரெக்டாக காமிக்குது. இல்லை அப்படின்னா இந்த ஸ்லோப் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குங்களா, இது பிஹெச் 4க்கும் இதே தான், 9.2க்கும் இதே தான். ஸோ இது 7க்கு மட்டும்தான் அசிமெட்ரிக்கு. ஸ்லோப்பை பொறுத்தலும் 4.01 9.2க்கும் ஒரே கண்ட்ரோலர் தான். ஸோ இதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா இந்த டிஸ்பிளே பண்ணிங்க இது மாற்றிக்கலாம். ஸோ இப்போ வந்து 4லேருந்து 9.2க்கு மாற்றுறேன் லாஸ்ட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், ஸ்லோப் பொறுத்தவரைக்கும் 2 காமனாக தான் இருக்கும். ஸோ இது வந்து டெக்னிக்கலாக இன்ஸ்ட்ருமெண்ட் நல்லா இருக்கான்னு செக் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 90% ஆஃப் காலிப்ரேஷன் இந்த மெத்தட்லேயே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்றும் பெரிய வேரியேஷன் வராது. இதுக்கு பதிலாக கரெக்டான மெத்தட் ப்ரொசீஜர் படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டாண்டர்ட் பிஹெச் பஃபர் வச்சு நீங்கள் காலிப்ரேஷன் பண்ணுறது ரொம்ப பெஸ்ட்டு. பட் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டில் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்குறது ரொம்ப நல்ல விஷயம். தேங்க்யூ.